இப்போது நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்கை வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறேன். ஓகேவா? எப்போவுமே நான் ஃப்ரண்ட் அளவு எடுக்கும்போது இந்த கொக்கி எந்த சைடு இருக்கோ அதை வச்சு தான் எடுப்பேன். இப்போ நான் வந்து மேலே இருக்க இந்த அரேஞ்ச் இருக்குல்ல, அதெல்லாம் தையலுக்கான அளவு. இந்த பக்கம் இருக்கும் தையலுக்கான அளவு. நான் கரெக்டாக இப்போ எங்கனுக்குள்ள அளவு எடுப்பேன்னா இந்த டாட் வைக்கிறேன் இல்லை, இந்த இடத்துலேருந்து நான் ஃப்ரண்ட் நெக் வச்சு தையலுக்கான அளவு கொடுப்பேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கை கரெக்டாக உள்ளே வைக்கிறேன், ரொம்ப இழுக்காமல் இப்படி கரெக்டாக அப்படி வைக்கிறேன். ஓகேவா? அந்த ஷேப்லேயே வச்சு நான் வைக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக எவ்வளோக்கு வருது இந்த ஷேப், நான் இழுக்காமல் வச்சேன்னா இவ்வளோக்கு தான் வருது. ஆனால் பேக்கில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இவ்வளவுக்கு வந்து கழுத்தோட அகலம் கொடுத்துருக்கேன். இப்போது கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டான அளவில் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இனி தையலுக்கான அளவாக மேலே அந்த 1/4 இன்ச்சில் ஒரு ஷேப்பை வரைகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சிலருக்கு இங்கனக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்போ நம்ம அங்கனக்குள்ளேயே முடிச்சிடணும். ஓகேவா? அவங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இங்கனக்குள்ளே முடிஞ்சவங்களுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு